இந்த ஸ்கிரீன் டைம் ஆபத்துங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான், கொஞ்சம் வளர்ந்துட்டானா ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு ஏஜுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஆல்ரெடி தெரியும், 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க செல்போன்ல நிறைய நேரம் பார்த்தா பேச்சு டிலே ஆகுது, பேச மாட்டேங்கிறாங்க, மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, ஐ கான்டாக்ட் கூட டிலே ஆயிருது, முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்லீப்லயும் டிஸ்டர்பன்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். சரி, 2ல இருந்து 4 வயசுக்குள்ளார என்னென்ன ப்ராப்ளம்? ஆட்டிசம்னு சொல்றது ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது, ஒரு இடத்துல உட்காராம கான்ஸ்டன்டா எப்படி செல்போன்ல ரீல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு நிலையில உட்காராம அங்க ஓடுறது இங்க ஓடுறது குதிக்கிறதுன்னு கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுது. சகஜமா மற்ற குழந்தைங்களோட விளையாடுற தன்மை, கம்யூனிகேஷன்லயே ப்ராப்ளம் வருது. அது மட்டுமா, அடம்பிடிக்கிற தன்மை, டெம்பர் டான்ட்ரம்ஸ், இரிட்டபிலிட்டியும் ரொம்ப அதிகமாகுது. ஒண்ணு வேணும்னா வேணும், அது எல்லாமே இந்த செல்போன் பார்க்கறனால. ஸோ செல்போனை வாங்கினோம்னா கூட எவ்வளோ இரிட்டபிளா குழந்தைங்க மாறுறாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு அடிக்ட் மாதிரி குழந்தைங்க மாறுறதுக்கு காரணம் செல்போன் தான், ஸ்கிரீன் டைம் தான். 4 to 8 இயர்ஸ் பார்த்தோம்னா முக்கியமா ஐ பவர் நிறைய குழந்தைங்களுக்கு வருது. பக்கத்திலே கொஞ்சம் தூரத்திலே செல்போனை வச்சு பார்க்கறனால கண்ணில இருந்து போற ரேஸ் ரெண்டும் குவியுது. ஸோ அதிகமா கூர்ந்து கவனிச்சு பார்க்கறனால கண்ணுல பவர் நிறைய குழந்தைங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம எழுதுறதுக்கு பயங்கர லேசினஸ், சொல்றது ஒப்பிக்கிறதெல்லாம் ரீல்ஸ்ல பேசுற மாதிரி பாடுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா உட்காந்து எழுதுறதுனா அக்கப்போரா ஆயிருது. இது மட்டும் இல்லாம வெளியில போய் அவுட்டோர் பிளே எல்லாம் 4 to 8 இயர்ஸ்ல தான் இருக்கும். குழந்தைங்க அப்ப எல்லாம் மிந்திலாம் என்ன ஆகும்னா வீட்டுக்கு வர சொன்னாலே வராம வெளியில ரோட்ல கார்டன்ல விளையாண்டுட்டே இருப்பாங்க, பார்க்ல. ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க, எல்லாம் செல்போனும் கையுமா உட்காந்துக்கிறாங்க. சகஜமா மிங்கிள் ஆகிறது, சோசியல் மிங்கிளிங், பீர் குரூப், அவங்க வயதினர்களோட பேசுறது, உரையாடுறது, விட்டு கொடுத்து போறது, அட்ஜஸ்ட் பண்றது, இது எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது. ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, இது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி இப்ப இதுவும் ஒண்ணு கிளம்பி வருது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், பர்டிகுலர் கான்செப்ட் புரியவே மாட்டேங்குது, எழுதுனா மிஸ்டேக்கோட எழுதுறது, படிக்கிறது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் இந்த செல்போன் பார்க்கறதுனால வருது. 8ல இருந்து 16 வயசு, இந்த டீனேஜ் தொடர வயசு, அடலசென்ட்ல என்ன ஆகுதுன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், இரிட்டபிலிட்டி. சும்மாவே டீனேஜ்ல குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க, நம்ம சொல்ற பேச்சுக்கு எதிர்மறையா ரியாக்ட் பண்ணுவாங்க, அது இன்னும் அதிகமாயிருது. மூட் டிஸ்டர்பன்ஸ், எந்நேரமும் செல்போன்லயே இருக்கிறனால முடிவுல பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செல்போன். நீங்க யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் செல்லே பார்த்திருந்தாலும் முடிவுல தனிமை தான் மிஞ்சும்.